Hi teachers, மீ டெஸ்ட் 26 பேலியோ பாட்னி போட்டிருக்கேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு பேஸ்ட் ஆன் பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸாக போட்டிருக்கேன். கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக போட்டிருக்குங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே விஷயந்தான், ஜஸ்ட் லைக் போடுங்க, ஓகேங்களா? அண்ட் ஒரு கமெண்ட் கொடுங்க. ப்ளீஸ் கொஞ்சம் கமெண்ட் கொடுங்க, ப்ளீஸ் லைக் போடுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த கோண்டுவானா ஃப்ளோரா ஆஃப் இந்தியா. கோண்டுவானாங்கிறது பாருங்களேன். இப்போது 5 ஜாகிரபி ரீஜனில் போடலாங்களா? ஒரு கான்டினென்டல் ட்ரிப்ட் வருதுங்களா? இந்த கான்டினென்ட் அந்த பெந்தலோசா பேஞ்சியாக இருக்குது இல்லைங்களா? அது வந்து உடையுதுங்களா? ரெண்டாக உடையும் போது பார்த்திங்கன்னா ஒன்று நார்த்தாகவும் சவுத்தாகவும் உடையுங்களா? இப்போ நார்த்துங்கிறது என்னங்க? லௌரேசியா. சவுத்துங்கிறது என்னங்க? கோண்டுவானா. அதுதாங்க இது, ஓகேங்களா? இந்த சவுத் ரீஜன் எந்த கால பீரியடில் ஃபார்ம் ஆகிருக்கும்? அதுதான் கொஸ்டினுங்க. ரீப்ரசன்ட் த பீரியட்ஸ் ஃப்ரம் ஆப்ஷன் ஏ கேம்பிரியன் டு சிலூரியன், ஆப்ஷன் பி டிவோனியன் டு கார்போனிஃபெரஸ், ஆப்ஷன் சி upper carboniferous to Jurassic period, option D Jurassic period to Cretaceous period. 2. In which geological period did the flowering plants come into existence? In which geological period flowering plant come into existence? இந்த இடத்துல தான் மேபி சான்சஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்க, இது ஃப்ளவரிங் பிளான்ஸு, ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ பெர்மியன் பீரியட், ஆப்ஷன் பி கிரிட்டேசியஸ் பீரியட், ஆப்ஷன் சி டிவோனியன் பீரியட், ஆப்ஷன் டி கார்போனிஃபெரஸ் பீரியட். ஸோ ஆன்சர் நோட் பண்ணி வைங்க. கடைசியாக வர வரும்போது ஒரு தடவை 10 கொஸ்டினுக்கு இந்த ஆன்சரை நான் சொல்லிடுறேன். தேர்ட் கொஸ்டின்ஸ், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபாசில் டைப் ஆர் த டிஷ்யூஸ் பெஸ்ட் ப்ரசர்வ்டு? நம்ம இதில் வந்து ஃபாசில் இருக்கக்கூடிய டிஷ்யூனாலும் சரி, ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, இல்லை ஸ்மால் ஸ்மால் மைக்ரோ ஆர்கானிசம், இது எல்லாம் ப்ரெசர்வ் பண்ணோம்னா பெஸ்ட்டு ப்ரெசர்வேஷன் மெத்தட் நம்ம எதை சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ கம்ப்ரெஷன், ஆப்ஷன் பி இம்ப்ரெஷன், ஆப்ஷன் சி பெட்ரிஃபிகேஷன், ஆப்ஷன் டி காஸ்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் நோட் பண்ணிகிட்டே வாங்க. நான் கடைசியாக உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு ஸ்லைடுக்கு வரும்போது உங்களுக்கு திருப்பி ஆன்சர் சொல்லுவேன். ஃபோர்த்து கொஸ்டின், மோஸ்ட் கம்ப்ளீட்லி நோன் ஃபாசில் ப்ரியோபைட். எதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபாசிலில் வந்து ப்ரியோபைட் காமன் அப்படின்ட்டு இது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின்ஸ் லாஸ்ட்டாக வந்துச்சு. ஆப்ஷன் ஏ ஹெப்பாட்டிட்டிஸ், ஆப்ஷன் பி ஸ்பாக்ரோம், ஆப்ஷன் சி மசிட்டஸ், ஆப்ஷன் டி நயாடிட்டா. கொஞ்சம் நோட் பண்ணுங்கள் ஆன்சரை. Question number 5. The flowering plants which are dominant species today started appearing on the earth during the, அதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் சொல்லிட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தேர்டு கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். ஸோ சேம் கொஸ்டின்ஸ், அதை கொஞ்சம் கொஸ்டின் சேஞ்சு பட் சேம் மீனிங் லைக் தட். ஆப்ஷன் ஏ கேம்பிரியன், ஆப்ஷன் பி கிரிட்டேசியஸ், ஆப்ஷன் சி கார்பனிஃபெரஸ், ஆப்ஷன் டி பெர்மியன் பீரியட். Question number 6. The fossil pentosylon was discovered in, ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர், இங்கேனா காஷ்மீரில், ஆப்ஷன் பி ராஜ்மஹால் பீகார், ஆப்ஷன் சி சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ், ஆப்ஷன் டி கோல்கொண்டா ஆந்திர பிரதேஷ். ஸோ பென்டாசைலானுடைய ஃபாசிலை எங்கே டிஸ்கவர் பண்ணாங்க, ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 7. Which one of the following is the earliest land plant? Option A Rhynia, option B Hornia, option C Hordetus, option D Huxonia. Okay, note பண்ணுங்க ஆன்சரை. Question number 8. Petrification is a process of, option A decomposition, option B fossilization, option C food preservation, option D emission of foul smell. ஓகேங்களா, நோட் பண்ணிட்டீங்களா? கொஸ்டின் நம்பர் 9. Which one of the following plant species is known as living fossil? இது living fossilங்க. ஆப்ஷன் ஏ Taxus baccata, ஆப்ஷன் பி Welwitschia species, ஆப்ஷன் சி Ephedra bifoliata, ஆப்ஷன் டி Ginkgo biloba. Question number 10. Which fossil group formed by the basic Anthostropylus theory? நல்லா நோட் பண்ணுங்க. இது ஒரு ஆரிஜின் ஆஃப் ஆன்ஜியோஸ்பம் ஆரிஜின்னாவே அதை வந்து ஸ்ட்ரோபிலஸ் வந்து ஆந்தோஸ்ட்ரோபிலஸ் தேரியாக கன்வெர்ட் ஆகும். பேஸ்டான இந்த கேரக்டர் ஒரு ஃபாசில் கேரக்டரு.
எந்த கேரக்டர்லேருந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஞ்சியோஸ்பமாக கன்வெர்ட் ஆச்சு, ஆரிஜின் எந்த இடத்துல ஆரிஜின் ஆகிருக்கலாம் அப்படிங்கிறத கொஸ்டினுங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ கேட்டோனியல்ஸ், ஆப்ஷன் பி சைக்கோடாய்டியல்ஸ், ஆப்ஷன் சி ஜிகானோஸ்கியல்ஸ், ஆப்ஷன் டி பென்டோசைலியல்ஸ். ஓகேங்களா. ஆன்சர் நோட் பண்ணிட்டே இருங்க. நான் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்துடுறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் பி டிவோனியன் டு கார்போனிஃபெரஸ், செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிரிட்டேசியஸுங்க, ஃப்ளவரிங் பிளான்ட்டு, ஆப்ஷன் செகண்டுங்க. ப்ரெஸ்ஸோடு பார்த்தீங்கன்னா டிஷ்யூனாலும் சரி ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி நல்ல பெஸ்ட்டு அப்படின்னு நினைக்கிறோம்னா அது ஆப்ஷன் சி ஃபெட்ரிஃபிகேஷனுங்க. அப்புறம் மோஸ்ட் கம்ப்ளீட்லி காமன் ஃபாசில் பிரியோபட்டின்னு எது சொல்லணும்னா ஆப்ஷன் டி நயாடிடேட்டா. கொஸ்டின் நம்பர் 5, இதுவும் சேம் தான், மீட் ஃப்ளவரிங் பிளான்ட்னா உங்களுக்கு தெரியும். ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் கிரிட்டேசியஸ் பீரியடு. கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா பென்டோசைலான் வந்து எந்த இடத்துல டிஸ்கவர் பண்ணாங்கன்னா ஃபாசில் ஃபைண்ட் அவுட் பண்ணாங்கன்னா அதை கண்டுபிடிச்ச இடம் வந்து ராஜ்மஹல் ஹில்ஸுங்க. ராஜ்மஹல் ஹில்ஸு பீகாரில் தான் கவனிச்சாங்க பென்டோசைலான். ஓகேங்களா. தென் 7th கொஸ்டின், ஏர்லியஸ்ட் லேண்டு பிளான்ட்னு சொல்லணும்னா ஹூக்ஸோனியா தாங்க, லாஸ்ட் ஆப்ஷன் ஹூக்ஸோனியா. ஓகேங்களா. அடுத்து பெட்ரிஃபிகேஷன் பாருங்கள், ஒன்றும் இல்லை, அது ஃபாசில் சீசனுங்க, செகண்ட் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 9, லிவிங் பர்சனவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஜிங்கோ பைலோபா. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள், இந்த ஆந்தோஸ்டோபிலஸ்ங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிம்னோசோமோட ஸ்டார்டிங்கில் பாருங்களேன், அந்த சைக்கிடோஃபிலிக்கல்ஸ் சைக்கிடோஸ்பெர்மல்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அதுதான். அப்போது நல்லா வளர்ந்த காலமாக எது சொல்லணுமோ சைக்கிட்ஸை சொல்லுவோம், அதுதான். அப்போது ஆப்ஷன் செகண்டு சைக்கிடாய்டேல்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஆரிஜினல் ஆஞ்சியோஸ்பர்ம். ஓகே டீச்சர்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட்.